வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது செம்மொழி எக்ஸ்பிரஸ் மன்னார்குடியிலிருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்குமே ஒரு பயணிகள் ரயிலாக இயக்கப்படுறது நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா பாலக்காட்டிலிருந்து திருச்செந்தூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலுக்கு இணைப்பு. ஆனால் இதே நேரத்தில் சென்னையில் இருந்து பாலக்காடு நோக்கி வரக்கூடிய ரயில், இந்த ரயில் பாலக்காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியை கிராஸ் பண்ணி தான் வருது. ஆனால் இந்த ட்ரெயினுக்கு இணைப்பாக மீண்டும் இந்த ரயில் பயன்படுத்தப்படுவதற்காக ஒரு நேரம் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டது. 7:50 மணிக்கு பொள்ளாச்சியிலிருந்து புறப்பட்டு 8:55 மணிக்கு கோயம்புத்தூர் வரும் வகையில். ஆனால் ஆக்சுவல் ஷெட்யூல் பிரகாரம் திண்டுக்கல்ல இருந்து வரக்கூடிய, அதாவது சென்னையிலிருந்து வரக்கூடிய அந்த ரயிலானது திண்டுக்கல் வழியாக ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை இந்த பகுதிகளுக்கு வந்து பொள்ளாச்சிக்கு 7:35க்கு வரணும். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயினை பயன்படுத்துறதுக்காக. ஆனால் டைரெக்டாக டிக்கெட் எடுக்க முடியுமான்னு கேட்டால் எக்ஸ்பிரஸ் கட்டணத்தில் தான் டிக்கெட் எடுக்க முடியும். ஆனால் இது சாதாரண பயணிகள் ரயில். இதில் பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, அந்த ட்ரெயின் தினமுமே லேட்டாக தான் வந்துட்டுருக்கு. 8 மணிக்கு இந்த ட்ரெயினை விட்டுடுறாங்க. ஆக பொள்ளாச்சியில் இருந்து போகிறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம் இந்த பகுதிகளிலிருந்து அலுவலகம் செல்வதற்கும் கோயம்புத்தூர் வரைக்கும் கல்லூரிக்கு செல்வதற்கும் இது பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆக இந்த ரயிலின் நேரத்தை மாற்ற வேண்டும். 7:50 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலை 8:15 அல்லது 8:20 மணிக்கு புறப்படும் வகையில் செஞ்சாங்க அப்படின்னா ரொம்பவும் வசதியாக இருக்கும். 9 வரைக்கும்லாம் கோயம்புத்தூர் போயிடலாம். போயிட்டு அலுவலகத்துக்கு போகிறதுக்கும் வசதியாக இருக்கும். அதே நேரத்தில் கல்லூரிக்கு செல்வதற்கும் வசதியாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் அதிகப்படியான பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன்னா இந்த ட்ரெயின் போய் வேறொரு ட்ரெயினாக போகிறது கிடையாது. இரவு தான். மாறுமா நேரம் பார்ப்போம்.